நாகமான் கொண்டு வந்த இந்த குஷ்டம், நாகமான் சரீரத்தில் இருந்த குஷ்டம் என்று சொல்வதை விட நாகமான் கொண்டு வந்த இந்த குஷ்டம், நான் நினைக்கிறேன், யோசித்து பார்த்தேன், நாகமானுக்கு இந்த குஷ்டம் தொடர்ந்து இருந்தால் இன்னும் ஒரு 20 வருஷம் மேக்சிமம் இருக்கும். ஆனா அது அவனோட முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த நாகமானுக்கு வந்த குஷ்டம் நாகமானுக்கு அது சாட்சியாகவும், கேயாசிக்கு அது சாபமாகவும், நமக்கு அது ஒரு பாடமாகவும் தேவனால் அனுமதிக்கப்பட்டது. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலவிதமான படிகள் உண்டு. சிலருக்கு அது ஆசீர்வாதம், சிலருக்கு அது சாபம், சிலருக்கு அது ஒரு பாடம். மற்றவர்களை காண்கிற சகோதரனே, சகோதரியே, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே ஆசீர்வதிக்கிறதை என்று சபியாதிருங்கள். ஓகே, நாகமானுடைய இந்த குஷ்டம், அவன் இது ஒரு ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது. நாகமான் வெளி தோற்றத்தின்படி அவன் ஒரு குஷ்டம். ஆனால் இங்கே ஊழியக்காரனோடு கூட இருந்து, ஊழியக்காரனோடு கூட தேவன் செய்கிறதை கண்டு, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி பார்த்து அனுபவித்த ஒரு உதவி ஊழியக்காரன், அவனுக்கு உள்ளிருந்த குஷ்டம் அது தலைமுறையை தாக்கக்கூடிய குஷ்டமாக இருந்தது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை பார்க்கிற மனிதனுக்கும் இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கும் முன்பாக நாம் சுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரனை, சகோதரியே, நாகமான் இந்த குஷ்டத்தை உடையவனாயிருந்து ஒரு சிறு பெண் சொன்னதின் நிமித்தம் எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறான், கொண்டு வருகிறான். அந்த சாபம் யோர்தான் நதியிலே முறிக்கப்பட்டாலும் அந்த சாபத்தை உலக ஆசையினாலே பறித்து கொண்டவன் ஒரு உதவி ஊழியக்காரன். ஆகவேதான் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நஷ்டம் என்று ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு லாபமாயிருக்க எல்லாவற்றையும் ஆவிக்குரிய பாடமாக எடுத்துக்கொள்ள தேவ பிள்ளைகள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.